பத்மதாலி. எஸ் டியர். சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே. கொஞ்சம் உரக்க பேசுங்களேன். இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்றுட்டு தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்சிருவாங்க. பத்மா, நான் என்ன சொல்றேன்னா, சரியாவே கேட்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல 6 மணிக்கு. ஐயோ, மொனன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்கான்னு கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணாம், அதுக்காகதான் 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. வச்சிருவாடா. பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆரம்பத்துல இருந்து. நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ். எனக்கு தெரியும். ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சுன்னு எனக்கு ஒன்னு சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எதை? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. சரி, என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆபீஸ் வேலை இல்ல கெடுது. சாரி. இனிமே அந்த ஸ்வீட் சிக்னல்ஸை நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஸ்வீட் சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டாலவ. ஒண்ணு விட்டு வைக்கிறதுல போல் இருக்க. மிஸ் ஜெயந்தி, ஒரு சின்ன சஜஷன். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆபீஸ்ல அப்பப்ப வேலையும் செய்வோமே. தேங்க்யூ. Padma darling. Wrong number, please. Oh, I'm... என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சினம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லப்பா. உன் கம்பெனியில சேர்த்து விட. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கிறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க. இது இப்போதைக்கு முடிகிற பேச்சு இல்ல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ப்ரோக்ராமா? ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன்.
செலவெல்லாம் என்னடா? அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ்வளவுதானா? தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து ஆசைய பாரு. போன ஜெயந்தி கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு, என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதம்மா. சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன? நீ வா. ஓகே, நானும் வரேம்மா. ஹலோ, 443460. யார் வேணும்? யாருப்பா அது? யாரோ போக்கிரி பையன் போன் எடுத்து காதல வச்சா உச்சி உச்சுங்கிறான். எத்தனை தடவைப்பா? 3 தடவை. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது, யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது. அப்பா, அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன். வெரி குட். நீயே எடுமா. மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு. நான் இருக்கேன், டோன்ட் வரி. Thank you. ஹலோ, நீயாடி? நான் தான் பத்மா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட்ல இருந்தா? அப்பா, என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து. நீங்க உங்க வேலைய பாருங்க. ஆமா, நான் கோயம்புத்தூர் போறேன். எதுக்கு? ஐயோ, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பத்மா, ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா, ஒரு 5-6 நாள் இருப்பேன். ஹோட்டல்ல தான், பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன். பிரின்ஸ். ஆமா. ஏ பத்மா, ப்ளீஸ். போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடு. கூப்பிடுறேன். அப்புறம் ஃபிளைட் போயிடும். ஓகே. எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கும் மனசு சரியில்லை. ஏதோ சலனங்கள், சபலங்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம். ஐ நோ. நேற்று நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம், ஆனா 2 பக்கம். சார், இளம உல்லாசமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தனிமையோட தவிப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு ஏற்பட்ட சாபம், நான் செஞ்ச பாவம். உடல் உஷ்ணத்தை என்னால தாங்க முடியும், ஆனா உணர்ச்சியில ஏற்படுற வெப்பத்தை என்னால பொறுத்துக்க முடியல. பண்பு, ஆச்சாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கம் குறையும், வெப்பம் தனியும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். You are living sanctuary. பத்மா, பத்மா. ஹலோ. அட, என்னது? நீ பெட்டியோட எங்க புறப்பட்ட? உன் கூட ஊருக்கு வரதா முடிவு பண்ணிட்டேம்மா. நிஜமாவா? ஆமா, உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். முகரைய பாரு. என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா? யாருகிட்ட கயிறு திரிக்கிற? ஆமா, பிரபு ஊர்ல இல்லையா? சத்தம் போடாத. ஒண்ணும் கவலைப்படாத. அப்பா டாக்ஸி கூட்டிட்டு வர போயிருக்காரு. இது பார், இப்ப நீ உண்மையை சொன்னாதான் உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன். சொல்றேம்மா.
அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். எனக்கு காலேஜ் லீவு. அதானே பார்த்தேன். மாமா, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. இந்தா. ரூம் 124 key please. சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமனூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப கொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றது இல்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சுகம். அப்பதான் உங்க ஞாபகம். நோ நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் பிரபு போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன் the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு புறப்படு. ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. வெல், ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு எங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல், கொண்டாங்க பெட்டியே.
ஜெயந்தி போதும் என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க. ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம். கதவை உள்காப்பா போடலையே. இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பா. ரூம்ல பாருமா. மறந்து போயிருப்பா. ஜெயந்தி, ஜெயந்தி, காஃபி. நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா, ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா. அப்பா, என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வர்ற ஆத்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னம்மா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு, ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேத்து நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷு. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகம் கொஞ்சம் பாரு. 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன்.